சூரியனுக்கு முன்பின் கிரகங்களா? என்ன சொன்னீங்க? சூரியனுக்கு முன்பின் அஸ்தமனமாகும் கிரகங்களின் பாகை அளவு. சரிங்களா? பின் அஸ்தமனமாகும் கிரகங்களின் பாகை அளவு. ஆமா. நேத்து ஒரு டவுட். நேத்து இந்த புதன் சொன்னீங்களா, புதன் காரத்துக்கு? ஆமா. புதன் வந்துட்டு கல்விக்கு அதிபதி. சரிங்களா? டாக்குமெண்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதற்கும் அதிபதி, காதலுக்கும் அதிபதி. சரிங்களா? அதாவது காரகத்துவங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு நிறைய இருக்கு. சரிங்களா? இவ்வளவுதான் அப்படின்னு லிமிடெட் கிடையாது. எந்த ஒரு கிரகத்துக்குமே காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவுதான் அப்படின்னு லிமிடெட் கிடையாது. சரிங்களா? அதுல நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது புதன் வந்துட்டு தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவமா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்விக்கு நம்ம எடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் ஒரு பத்திரப்பதிவுல அந்த டாக்குமெண்ட் பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து புதனா கன்சிடர் பண்ணிக்கலாம். கல்வி வந்து புதனுக்கு தாங்க. ஆமா. சரி, கல்வி ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, பண்ணிக்கோங்க. கல்வி கம்பல்சரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காதல் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு. தாய்மாமன், கல்வி, காதல், நரம்பு, இதெல்லாம் காரகத்துவங்கள் நிறைய இருக்கு. சரிங்களா? காரகத்துவங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம தேடி தேடி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பலன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா. ஓகே. நரம்பெல்லாம் சொன்னீங்க. சூரியனுக்கு முன்பின் அஸ்தமனம் ஆகும் கிரகங்களின் பாகை அளவு. அதாவது எந்தெந்த கிரகங்கள் வந்துட்டு சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி என்ன டிகிரியில இருந்தது அப்படின்னா அஸ்தமனம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் கிரகம் வந்துட்டு 17 டிகிரியில சூரியனுக்கு முன்பின் அஸ்தமனம் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு. குரு வந்து பாத்தீங்கன்னா 11 டிகிரி. குரு வந்து 11 டிகிரியில உங்களுக்கு சூரியனுக்கு முன்பின் வந்து அஸ்தமனம் ஆகும். சரிங்களா? அடுத்து புதன். புதன் வந்துட்டு 14 டிகிரியில அஸ்தமனம் ஆகும். சரிங்களா? இல்ல, இந்த 14, 17, 17 சொல்றீங்களா? இதுல வந்து 14க்குள்ளங்களா? 14க்குள்ள இருந்தா அப்படி கிடையாது. 14க்கு சூரியனுக்கு முன்பின். அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்றேன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு 300 டிகிரியில வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. சரிங்களா? இப்போ இந்த சூரியனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 14 போது 97 இப்போ 287 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 300க்கும் 287க்கும் இடையில எவ்வளவு இருக்கு? 13 இருக்கு. 13 இருக்கு. அப்போ இந்த 13 டிகிரிக்குள்ள இப்ப 13 இருக்கா? இப்ப நம்ம புதனுக்கு வந்து எவ்வளவு டிகிரி கொடுத்திருக்கோம்? 14 கொடுத்திருக்கோம். அப்போ 14க்குள்ளேயே இந்த 13 வந்துருச்சா? ஆமா. அப்போ அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ 14 இப்ப 287 டிகிரில வந்துட்டு புதன் பகவான் இருக்காரு அப்படின்னா வந்துட்டு 300 டிகிரில வந்துட்டு சூரியன் இருக்காரு அப்படிங்கும் போது அஸ்தமனம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 312 டிகிரில வந்துட்டு புதன் பகவான் இருக்காரு. சூரியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 டிகிரியில் இருக்காரு. இப்போ புதன் பகவான் 312 டிகிரியில் இருக்காரு. இப்ப என்ன ஆகும்? இப்பயும் அஸ்தமனம் ஆகும். ஏன்னா 12 டிகிரி கிட்டதான் இருக்காரு. அஸ்தமனமாமா? அப்ப முன்னாடி பின்னாடி 14 டிகிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப வந்துட்டு இல்ல இப்ப வந்து 312 இல்ல, இப்ப வந்து 315 போயிட்டாரு புதன் பகவான். இப்ப என்ன ஆகும்? அஸ்தமனம் இல்ல.
ஏன்னா அஸ்தமனம் இல்ல. 14க்கு மேல போயிடுச்சு. அஸ்தமனம் இல்ல. ஓகேவா? சோ இந்த நிலைப்பாட்டை தான் வந்துட்டு நமக்கு முன்பின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ 1 டிகிரி வந்து சூரியனை விட்டு விலகி தள்ளி போயிட்டாரு. நம்ம வந்து அது அஸ்தமனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. சூரியன் சுக்கரன் புதன் சூரியன் சுக்கரன் புதன் வந்துட்டு முக்கூட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 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 வேறுபாட்டை தான் உங்களுக்கு நான் இதுல சொல்றேன். இந்த மாதிரி வந்து இந்த டிகிரிக்கு தாண்டி போகும்போது இந்த வேறுபாட்டுல இருக்கும்போது முன் பின் இதோட அளவை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? புரியுது. ஓகே ஓகே. புதன் வந்துட்டு 14 டிகிரி. சரிங்களா? இதே வந்து வக்கர புதனா இருந்துச்சுன்னா 12 டிகிரி. அதுலயே இன்னொன்னு இருக்கு. ஆமா, வக்கர புதன். எனக்கு ரொம்ப டவுட் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வக்கிரம்னா என்ன? வக்கரம் அப்படின்னா என்ன? ஓகே ஓகே. வக்கரம் அப்படின்னா பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பிடிவாதம். வக்கரம்னா பிடிவாதம். சோ இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவலா 2 பஸ் ஒரு ரோட்ல போய்கிட்டே இருக்கு. சரியா? இப்ப வந்து புதன் போயிட்டு இருக்காரு, குரு போயிட்டு இருக்காரு. சரிங்களா? குருவும் புதனும் ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் படிக்கும். ஒரு பஸ், புதன் ஒரு பஸ், குருன்னு ஒரு பஸ் ரோட்ல ஈக்குவலா போயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டுமே 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட கம்மி பண்ணி, சரிங்களா, ஸ்பீட கம்மி பண்ணி ஒரு 32 35 அப்படின்ட்டு போக ஆரம்பிக்குது. இந்த குரு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்காரு. இப்ப புதன் வந்து ஸ்பீட கம்மி பண்ணி 32ல போயிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ 2 பஸ்ஸும் போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா? 2 பஸ்ஸும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஸ்பீட மட்டும் கம்மியா இருக்கு. ஆமா, புதனுடைய ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஆமா. ஆனா 2 பஸ்ஸுமே அதே ரோட்ல தான் போகுது இல்லையா? உங்களுக்கு என்னன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா சேரும். புதன் வந்து முன்னாடியே சேரும். ஆனா இது கொஞ்சம் லேட் ஆகி சேரும். ஆனா சேரும் கண்டிப்பா. புரியுதுங்களா? இப்போ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும், கொஞ்சம் தாமதமா செய்யும். சரிங்களா? இப்ப புதன் கொஞ்சம் பிடிவாதம், ஆனா கண்டிப்பா செஞ்சிடும். சரிங்களா? புதன்னாலும் மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வக்ர நிலை அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி பிடிவாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அது எப்படி வக்ர நிலை ஏற்படுது? சில கிரகங்கள், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் இப்ப ஒரு கட்டத்துல ரொம்ப கிரகத்துக்கு வக்ரம் ஆகாது இல்ல. ஒரு கிரகத்துக்கு தான் ஆகுமா, 2-3 கிரகத்துக்கு ஆகுமா? ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் வந்து வக்ர நிலை அடையும். சரிங்களா? எல்லா கிரகங்களும் வக்கரம் ஆகாது. எல்லா கிரகங்களுமே வக்கரம் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில கிரகங்கள், இப்போ சனி வக்கரமாகும், செவ்வாய் வக்கரமாகும், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாரோஸ்கோப்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்த கிரகம் வந்து வக்கரமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது நம்மளுக்கு இல்ல, எனக்கு ஜாதகத்துல குரு வக்கரம்னு எனக்கு ரொம்ப காலமா தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த பிறப்புல இதுல வந்து அப்பெல்லாம் போடவே இல்லை. மாந்தி போடல, வக்கரம் போடல. அதனால இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. அப்ப ரீசெண்டா பார்க்கும்போது உங்க இதுல தான் தெரிஞ்சு, அப்புறம் முன்னாடிதான் தெரிஞ்சு எனக்கு குரு வக்கரம் அப்படியா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சு. அதனாலதான் என்னடான்னு பார்த்தேன். நிறையவே இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் இருக்கு, அஸ்தமனம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவகத்திரி யோகம் இருக்கு. சரிங்களா? நிறையவே இருக்கு. அதோட நிலைப்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை தான். வக்கரம்னா இந்த மாதிரி வந்து ஸ்லோவா இருக்கு ஆனா செய்யும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் அப்படின்னா அது மறைஞ்சிருச்சு. சரியா? அதோட செயல்பாடுகள் பெரிய விஷயத்துல இருக்காது. இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் வந்து அஸ்தமனம் ஆயிருக்கு, மறைஞ்சிருக்கு. இல்ல, இப்ப உதாரணத்துக்கு புதன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதோடைய வேலையை வந்து செய்யாதுங்களா? வேலையை செய்யாது, செய்யும். உதாரணத்துக்கு புதன் வந்து கல்வி கொடுக்குதுன்னு சொல்றோம்ல. இப்ப அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா கல்வி தடைப்பட வாய்ப்பு அப்படி கிடையாது. இப்போ பைல்வான், சரிங்களா, 2 பைல்வான் இருக்காங்க. சரியா? இப்ப 2 பைல்வான்ல வந்து ஒருத்தர் ரொம்ப வந்து வாட்ட சாட்டமா ரொம்ப குண்டா நல்லா பயங்கரமா இருக்காரு. அவருக்கும் சண்டை தெரியும். இன்னொருத்தரும் பைல்வான் இருக்காரு, ரொம்ப குட்டியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் சண்டை தெரியும். அவங்களும் வந்துட்டு அடிப்பாங்க, செய்வாங்க, எல்லாமே ஃபைட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல வந்து ஃபைட் பண்ணும்போது யாரோட ஃபைட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே ஒரு இதா இருக்கும்? இவரு கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட்டா நல்லா ஃபைட். ஓகே, ஆமா, இந்த மாதிரி இருக்கா? இப்போ ஹைட் வெயிட்டா அந்த ஃபைட் பண்ற அந்த பைல்வான் வந்து இல்ல. இப்போ அந்த குட்டி ஃபைட் பண்ற பைல்வான் தான் இருக்காரு. அவர் இல்லாதப்போ இவரோட ஃபைட்டை மட்டும் தனியா நம்ம பாக்குறோம். எப்படி இருக்கும்?
அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா அவர் செய்வாரு. அவர் மட்டும் தான் அங்க இருக்காரு. அவர் மட்டும் தான் ஃபைட் பண்ணுவாரு. அவர் மட்டும் தான் நம்ம ரசிப்போம். புரியுதுங்களா? இப்ப 2 பேருமே ஒரு இடத்துல சண்டை செய்யும் போது நம்ம என்ன பார்ப்போம்? அவரைத்தான் நம்ம பார்ப்போம். அவரு தான் ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு பாக்குற மாதிரி இருக்கு. இவரும் நம்ம இவரும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாரு இல்லையா? சோ இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் வந்துட்டு கிரகங்கள் இப்படி குறிக்குது. சரிங்களா? எந்த இடத்துல அஸ்தமனம் ஆகுது அப்படிங்கிறது. அஸ்தமனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவரும் செய்யறாரு. ஆனா பெருசா வந்து இவர் இருக்கிறதுனால அவர் செய்யறது பெருசா தெரியல. ஆனா இவரோட தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதாவது 2 பேருமே அந்த இடத்துல செயல்படுறாங்க. ஆனா இவரோட செயல்பாட்டுல அவரோட செயல்பாடு தெரியல. இவர் இல்லைங்க போது அவரோட செயல்பாடு சின்னதா இருந்தாலும் அவரோட செயல்பாடு மட்டுமே நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவரு இந்த நிலைப்பாடு சோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறேன். இப்ப வந்து அஸ்தமன பாகை அளவு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னும் கிளாஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து கிளாஸஸ் தரேன். இப்ப நான் பலன் எடுக்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த முக்கியமான சாப்டர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எக்ஸஸா இருக்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. இப்ப வக்ர கிரகம் வந்துட்டு வக்ர புதன் 12 டிகிரில வந்து உங்களுக்கு அஸ்தமனம் ஆவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 டிகிரில அஸ்தமனம் ஆவார். சனி பகவான் 15 டிகிரியில் அஸ்தமனம் ஆவார். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரில அஸ்தமனம் ஆவார். சரிங்களா? ஓகே. இதே வந்து வக்ர சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 2 டிகிரி கம்மியாயிடும். சரிங்களா? 2 டிகிரி கம்மியாயிடும். 8 டிகிரில வந்து அஸ்தமனம் ஆவார். சரிங்களா? சூரியனுக்கு முன்பின் அஸ்தமனமாகும் கிரகங்களின் பாகை அளவு, அதாவது செவ்வாய் வந்துட்டு 17 டிகிரில அஸ்தமனம், குரு பகவான் வந்துட்டு 11 டிகிரில அஸ்தமனம், புதன் பகவான் 14 டிகிரில அஸ்தமனம் முன்பின். சரிங்களா? சூரியனுக்கு முன்பின். வக்ர புதன் வந்து பாத்தீங்கன்னா 12 டிகிரில அஸ்தமனம். சரிங்களா? 2 டிகிரி மட்டும் குறையும். சரியா? சனி பகவான் 15 டிகிரில அஸ்தமனம் ஆவாரு. சுக்கிரன் வந்துட்டு 10 டிகிரில அஸ்தமனம் ஆவார். வக்ர சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 2 டிகிரி குறையும். சரிங்களா? அப்போ 2 டிகிரி குறையும் போது 10ல இருந்து 2 வருஷம் 8 டிகிரில வந்து அஸ்தமனம் ஆவார். சரிங்களா? இது வந்து ரொம்பவே முக்கியம். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த பாகை அளவுலாம் நம்ம கணிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த பாகை அளவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிரன்னா 17, குருன்னா 11, புதன்னா 14, வக்ர புதன் 12. புதன் 14 மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே வக்ரம் ரொம்ப 2 ஆட்டோமேட்டிக்கா நம்ம குறைச்சிக்கலாம். பிரச்சனை இல்லை. சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சனி 15, சுக்கிரன் 10. அப்ப வக்ர சுக்கிரன் அது வந்து 2 கம்மி பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. இது முக்கியம். சரிங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம்.